ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டேஸ்டியான யம்மியான க்ரீமியான ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கத்திரி வெயில் ஆரம்பித்து பாதி நாட்களாக நம்ம கடந்து வந்தாச்சு. செம்ம வெயில் அடிக்குது. கொஞ்ச நேரம் கூட அப்படி நம்மளால் வெளியில் போயிட்டு வர முடியல. ஸ்கின் டோன் அப்படியே டேன் ஆகிடுது கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வீட்லேயே நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான ஐஸ்கிரீமை செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஒரு பவுலில் போட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். தேவைப்படும் போதெல்லாம் செஞ்சு செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போக்கு எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 50 கிராம்ஸு டார்க் சாக்லேட்டை எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடிகனமான பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் மில்க் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஸ்டார்ச்சு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் போட்டுக்கணும். இதில் சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்டு கோகோ பவுடர் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பிட்டர்னஸ் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு டீஸ்பூனோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூனோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது பேஸ்ட் ஆன் யுவர் டேஸ்ட். பட் இது பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸஸாக வேணும்னாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு நான் டோன்டு மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் ஆரோக்கியா ஆவின் இருக்கு இல்லைங்களா, அதையுமே திக்காக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை 1/4 கப்பு நான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மிக்ஸில் ஊற்றி நல்லா கலக்கணும். லம்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா அதை அப்படியே கேஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் அது பொங்கு வரும். ஸோ பொங்கு ஒரு 4-5 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அது கம்ப்ளீட்டாக அப்படியே ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1/4 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். பால் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதே அளவு தான் விப்பிங் க்ரீமும் வரும். ஸோ இதை நல்லா சிங்கிள் ஸ்பீடில் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. இந்த விப்பிங் க்ரீம் ஃப்ரீசரில் தான் இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஸோ ரொம்ப ஐஸ் கட்டியாக இல்லாமல் அந்த கூலிங்கும் மெயின்டைன் ஆகி ஓரளவுக்கு மெல்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்தால் நம்மளுக்கு பர்ஃபெக்டான பீக்ஸ் கிடைக்கும். ஓகேவா. அதுக்கப்புறமா 1 மினிட்க்கு அப்புறமா நம்ம ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான க்ரீம் வர வரைக்கும் கண்டினியூஸாக பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீமை இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பீக்ஸ் வரணும். பீக்ஸ்னால் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரணும். அது நம்மளுக்கு ரொம்ப திக்காக வரணும்னு அவசியம் இல்லை. சாஃப்டாக பீக்ஸ் வந்தால் போதும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி சாஃப்ட் பீக்ஸ். திக் பீக்ஸ் நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஐஸ்கிரீமுக்கு சாஃப்ட் பீக்ஸ் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கொக்கோ பவுடர் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அது கூல் டவுன் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அது கூட மெல்ட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டையும் நம்ம ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் மேடையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடு. அதை அப்படியே நம்ம அப்சைட் டவுன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற க்ரீம் எந்த சேஞ்சுமே ஆகாது. கீழே வழியாது, கொட்டாது, எதுவுமே ஆகாது. எப்படி இருந்துச்சோ அது அப்படியே இருக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்ஸ் ஒன்று பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சாக்லேட் மிக்ஸு, அதை அப்படியே இதில் ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாக கலக்க போகிறோம். அவ்வளோதான். ஆல்சோ நம்ம இந்த 1/4 கப்பு 1 டேபிள் ஸ்பூனு இந்த அளவுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது நீங்கள் ஊற்றும் போது ஃபுல்லாக உள்ளே இருக்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் மேட்லாம் நம்ம என்ன தான் ஊற்றினாலுமே அதில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக வராது. அப்போ நம்ம ஸ்பேச்சுலா வச்சோ இல்லை கை வச்சுமே நீங்கள் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த அளவு கரெக்டாக வரும். ஸோ எல்லாமே ஊற்றி மிக்ஸ் பண்ணி சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா எடுத்து சென்டரில் போட்டு
போட்டு நல்லா திருப்பியும் வந்து பீட் பண்ணுங்கள். 1 மினிட் வந்து சிங்கிள் ஸ்பீட்லேயும் 1 மினிட் வந்து ஃபுல் ஸ்பீட்லேயும் வச்சு நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா செம்ம க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். இதிலே உங்களுக்கு அது மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், அவ்வளோ ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரு, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சொன்னால் ஏதோ ரொம்ப ஓவராக வந்து பில்டப் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆப்வியஸாக இது வந்துட்டு செம்ம டேஸ்டியான ஒரு ஐஸ்கிரீமாக வந்து கிடைக்கும். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நம்ம ஊற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் 8 ஹவர்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அண்ட் வந்துட்டு மீதி வந்துட்டு இன்னொரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண வச்சாச்சு. 8 மணி நேரம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து அழகாக செட் ஆகிருக்கும். எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக செட் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல. இந்த கலர் வந்து நீங்கள் கொக்கோ பவுடரு கொஞ்சம் எக்ஸஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக டார்க்கர் ஷேடில் வரும். அது உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ பாருங்கள், என்கிட்ட ஸ்கூப் இல்லை, நான் நல்லா வந்து குட்டியாக இருக்க குழிக்கரண்டி வச்சு எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக ஐஸ்கிரீம் வருது பாருங்கள். அதோட டெக்ஸ்சர் அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் மேலே வந்து டாப்பிங்ஸுக்கு சாக்கோ சிப்ஸ் அண்ட் வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வந்து ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களுமே இந்த ஐஸ்கிரீமை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.